ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் சைலண்ட் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பஜ்ஜீஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து போட போகிறேன். ஏன்னா தினையோட விலை எவ்வளோ அதிகமாகிடுச்சு எப்போ. அதுக்கப்புறம் நான் தினையே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் இப்போ பேர்ட்ஸ் கொடுக்கறதுலாம். அதுவும் இல்லாமல் முதல்லலாம் ஃபீடர் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவேன். ஃபீடர் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு செம்ம லாஸ் ஆகும். தினை கீழே கொட்டும், வாரம். அது வந்து காலனி செட்டப்லலாம் பார்த்தீங்கன்னா கண்ட மீனிக்கு வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணோம். செப்பரேட் ப்ரீடிங்கில் கூட இன்கேஸ் வந்து பேர்டு வந்து கிளச் எடுத்து போயிட்டுருக்கு, உள்ள சிக்கு இருக்குன்னா அப்போ கூட அதிகமாக சாப்பிடும். அதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தினையை எப்படிலாம் வைக்கலாம், எப்படிலாம் வைக்கக்கூடாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். நான் இருக்கிறது சென்னையில் வந்து பெட் ஷாப்லேயே இப்போ தினையோட விலை 100 ரூபாய் அப்படின்றாங்க. பேர்டு விலையோட தினை விலை வந்து ஓவர்டேக் பண்ணுறோம் போல். எனக்கு என்ன டவுட்னா, தினையிலலாம் என்னடா இப்படி விலை ஏற்றுறீங்க? தினை என்ன காமனாக அரிசியாக அது அவ்வளோ பாப்புலேஷன் சாப்பிட்ற மாதிரி என்னன்னே தெரியல. அதுக்கு நம்ம பேர்டு வளர்கிறதுக்கு பதிலாக தினை ஃபார்ம் வச்சுட்டு போயிடலாம் போல். ஏன்னா ரேட் அப்படி தான் இருக்குது. 40 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது ஒரு காலத்தில், இப்போ 100 ரூபாய் வந்து நிற்கிது. நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறது இல்லை, ஆனால் சும்மா கேட்டு பார்த்தேன் பெட் ஷாப்பில் 100 ரூபாய் அப்படின்ட்டாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. நான் வந்து தனியாக ஹோல்சேலாக பக்கத்தில் இந்த ரைஸ் ஷாப்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து அங்கேயே வந்து இப்போ 75 ரூபா 80 ரூபா அப்படின்றாங்க. நான் தெரிஞ்சதுனால ஒரு 70 ரூபா 75 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பெட் ஷாப்பில் வந்து அதை டபுள் பண்ணி இப்போ 100 ரூபான்றாங்க. என்னடா அப்படி தான் இருந்தது எனக்கு. சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் எடுத்துக்கின்னா நான் மேக்ஸிமம் சாலிடாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1 kg தினை வந்து ஒரு பேருக்கு செலவாயிரும். 2 monthஸில் வந்து 1 kg வந்து செலவாயிரும். இதே வந்து நிறைய சிக்கு எடுக்கிற பேராக இருந்ததுன்னா 1 kgக்கு மேலேயே ஆகும். அது எப்படியாவது கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு தினை மட்டும் தான் மோஸ்ட்டாக கொடுப்பேன். மற்றதெல்லாம் வந்து அப்பப்போ தான் கொடுப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, தினையே வந்து நான் வந்து ஃபஸ்ட் சொல்லிட்டேன். இந்த ஃபீடர் சிஸ்டம் அதை பற்றி நம்ம பேசிடுவோம். ஃபீடர் சிஸ்டம் பார்ப்பீங்க சோம்பேறித்தனமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வச்சுருவோம்டா, இதை வச்சா நம்ம வந்து வாங்கவே தேவையில்ல அப்படின்னு வைக்கவே தேவையில்ல, ஃபுட்டு மாற்ற தேவையில்ல அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்கே தான் பெரிய தப்பு. ஏன்னா ஃபீடர் சிஸ்டமில் வந்து பேர்ட்ஸ் வந்து கண்ட மீனிக்கு வந்து தினையை வேஸ்ட் பண்ணோம். அதுக்கு நான் அது வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா காலனியில் சொன்ன மாதிரி தான், முதல்ல சொன்ன மாதிரி தான், காலனியில் அதிகப்படியான ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆகும். நான் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பேன், என்னடா இவ்வளோ ஃபுட் வந்து சதறி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை மண்ணில் தூவி அந்த செடி இருக்கும், அந்த செடியை வந்து திருப்பி அதுக்கே ஃபீட் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபீடர் சிஸ்டமை தூக்கி போட்டுட்டு தனியாக ஒரு சின்ன கிண்ணம் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த கிண்ணத்தில் மட்டும் கொஞ்சம் வச்சுருவேன். அடுத்த நாள் அதை கொட்டிட்டு திருப்பி அதை போடுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு முதல்ல விட இது ரொம்பவே வந்து நிறையா மிச்சம் பிடிச்சிது தினை வந்து. அதே நேரத்தில் வந்து தினை மட்டுமே கொடுக்காதீங்க. தினை வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு 4 வாட்டி அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் மீதி நாள்லாம் வந்து க்ரீன் வெஜிடேபிள் இல்லைனா வந்து வெள்ளை சாதம் இருக்கும்ல, அதை கூட வந்து பேர்ட்ஸ் வந்து எடுக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வேக வச்சு நம்ம சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி வந்து வெறும் எதுவும் உப்பு இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் எதுவும் ஊற்றாமல் வெறும் அந்த வெள்ளை சாப்பாடு மட்டும் வச்சிங்கன்னா அது கூட வந்து பேர்ட்ஸ் எடுக்கும். இது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து சீட் மிக்ஸ் கூட கொடுக்கலாம். சீட் மிக்ஸும் நல்லா அதிகம் தான், அது கொடுக்கலாம். தினையோட சீட் மிக்ஸ் கூட பரவாயில்ல போல். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் வெஜிடேபிள்ஸ், இந்த க்ரீன் வெஜிடேபிள்ஸ் வந்து அப்படியெல்லாம் கட் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா பேர்ட்ஸ் சாப்பிடாது. துருவுறது இருக்கும்ல, அதை நல்லா துருவி, பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி, கேரட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து நல்லா துருவி வச்சிங்கன்னா தினை வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தினை வச்சுட்டு அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அந்த பக்கமே வராது. இன்கேஸ் உங்கள் பேர்ட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்னு பழக்கப்படல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தினையெல்லாம் தூக்கிடுங்க. பேஜ்லேருந்து தூக்கிட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேர்ட்ஸ் எடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கொத்தமல்லிலாம் அதிகமாக நம்ம பேர்ட்ஸ் எடுக்கும்ல, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த புதுசாக ஏதாவது நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்கும்போது இந்த கொத்தமல்லி வந்து மேலே வந்து பொடிசாக வெட்டி தூவி விட்டுறேன். இப்படி வைக்கும்போது நம்ம பேர்ட்ஸ் வந்து கொத்தமல்லி சாப்பிட வரும்போது அப்படியே அந்த இதையும் சாப்பிட்றோம். இது நல்ல ட்ரிக்கு. நான் சிக்ஸு கூட அந்த மாதிரி ட்ரிக் பண்ணி ஏமாற்றி அந்த மாதிரி பண்ணுவேன். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வீட்டில் இந்த புதினா கட்டெல்லாம் இருக்கும், அந்த காம்பை மட்டும் வச்சிங்கன்னா கூட பேர்ட்ஸ் சாப்பிடும். கீரை கட்டு வச்சிங்கன்னா அதை கூட சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் மாற்றி வந்து பேர்டுக்கு சாப்பாடு வைக்கும்போது தினையோட காஸ்ட் வந்து நீங்கள் கிராஜுவலாக வந்து செலவாகிறது கம்மி பண்ண முடியும். இல்லை நீங்கள் தினை மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பர்சனலாக வளர்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பேராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே ஒரு 5-6 பேருக்கு மேலே வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸுக்கே வந்து அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் சம்பளத்துலேருந்து. இதே நீங்கள் பிஸ்னஸ் ஐடியா மோட்டிவ்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக செலவாகும். காலனியில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே செலவாகும். ஏன்னா பேர்ட்ஸ் வந்து நீங்கள் தினை கூட கண்ட்ரோல்டாக வைக்கணும். நான் சொன்ன ஃபீடர் சிஸ்டம் இல்லை அளவுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா டெய்லி வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேவைப்படுற அளவுக்கு வைங்க. இந்த ஒரு கிண்ணம் கணக்குனா, ஒரு கிண்ணம் பேர்டு எவ்வளோ சாப்பிட போகுது ஒரு நாளைக்கு? அந்த சின்ன வயிறு கொஞ்சம் தானே சாப்பிட போகுது. அந்த கொஞ்சம் அளவுக்கு சின்ன கிண்ணத்தில் வந்து வச்சது நல்லதுன்னு தினையோட காஸ்ட் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தினை விலை இறங்குற வரைக்கும் நம்ம இதுதான்
பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதான் சொல்ல விரும்பினேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா என்னோடய சைட் ஆஃப் பிஓவி வந்து சொல்லியிருக்கேன். என்னடா தெனை வேலை இப்படி ஆயிடுச்சு இப்படி சொல்லும் போது எனக்கே வந்து கஷ்டமாக தான் இருந்தது. இல்லை இவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா ப்ரீடிங் டைம்லாம் அதிகமாக தெனை செலவாகும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம்லலாம் என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோணுது. இந்த சீசன்லாம் நான் இப்போ ப்ரீடிங்லாம் விட்டுருக்கேன் பேர்ட்ஸ் கூட. என்ன பண்ணுறது, குறையிற வரைக்கும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து தெனை மட்டுமே என்ன சொல்கிறது மேக்ஸிமம் நான் வைப்பேன். மீதிலாம் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வைப்பேன். இப்போல்லாம் வந்து இதுக்கே வந்து டைம் ஒதுக்கி இதுக்கு சாப்பாடு தனியாக வச்சு தனித்தனியாக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தெனை இல்லை கேஜில் கேஜில் இருக்காதுன்னு சொல்ல வரல, கொஞ்சம் தான் வைப்பேன். அதுவும் சில நாள்லாம் வந்து டோட்டலாக வெஜிடபிள்ஸாகவே நான் ஃபுட்டை மாற்றி விட்டுருவேன். இல்லைனா கோதுமை அதை கூட வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதை கூட கொடுப்பேன். இப்போ இந்த மாதிரி தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்குது. இல்லைனா சோளம் இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பிடும்போது காய்கறி இருந்ததுன்னா அதையும் துரிய வச்சுருவேன். அவ்வளோதான். ஸோ வேறு எதாவது பற்றி நான் பேசணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து புதுசாக டாப்பிக்காக இருந்தால் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். டாடா, பை.